السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்திலே 100 தடவைகள் இந்த திக்ரை ஓதுவோம். நாங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டதை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். நாம் நியத்து வைத்து ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளை, அதில் நலவுகள் இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் அதனை நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய இந்த தொழுகை இருக்கின்றதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான ஐவேளை தொழுகை, அதற்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை, ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பிறகு இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் நாம் எந்த துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் அதனை கபூல் செய்து தருகின்றான். பலர் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். மிகவும் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களில் மிகவும் சிறந்த நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நாம் இந்த திக்ரை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வினுடைய வல்லமைகள் சக்திகளை கூறக்கூடிய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு நாம் அழைத்தால் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு பதில் வழங்குவான். என்ன திக்ர் என்றால், யா பாக்கி யா அல்லாஹ், யா பாக்கி யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவார்.